ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிரேவிங்ஸுக்கெல்லாம் விருந்தான சாக்லேட் தான் செய்ய போகிறேன். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹோம்மேடாக ஹெல்த்தியான முறையில் இந்த கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி செய்கிற சாக்லேட்னால பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சாக்லேட் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது, கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும், புற்றுநோயை தடுக்கிறது, நீரிழிவு எதிர்ப்பு, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, எடை இழப்பை ஊக்குவிக்கிறது என்று பல நியூட்ரியன் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அளவுக்கு மீறி எதை சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை. அதுபோல் இந்த சாக்லேட்டும் 30 to 60 கிராம்ஸ் மட்டும் டெய்லி ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். எந்த கிரேவிங்ஸையுமே அடக்க அவசியமே இல்லைங்க. அளவாக நம்ம எல்லா அறுசுவையும் நம்ம சாப்பிட்றது யாருமே கெட்டதுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அளவாக சாப்பிடுங்க. ஸோ இந்த சாக்லேட் ரெசிபி செய்யலாமா? வெல்கம் டு சில்க் புஷ் சேனல். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு மிக்சியில் நீங்கள் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. அடுத்தது ப்ரௌன் சுகர் அந்த கப்லேயே எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. இப்போ நான் செய்கிறது டைரி மில்க், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு மில்க் சாக்லேட் தான் செய்ய போகிறோம். ஒயிட் சாக்லேட்டுங்கிறது வேறு, மில்க் சாக்லேட்டுங்கிறது வேறு. ஸோ டார்க் சாக்லேட்டுங்கிறப்போ நம்ம மில்க் பவுடர் கம்மியாக சேர்த்துப்போம், ரொம்ப கம்மியாக சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த பவுடர் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைங்க. நீங்கள் அரைக்கிறது மட்டும்தான் உங்களோட இந்த ரெசிபியோட வேலையே. இதை நீங்கள் மிக்சியில் அரைக்கலாம், இல்லைனா கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்க தான் இது எல்லாமே நல்ல பவுடர், டால்கம் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு இது வரணும். மிக்சிக்கு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் வரைக்கும் விடாமல் அரைச்சிக்கிட்டே இருங்க. மிக்சி ஆகிற சூட்டில் இது நல்லா உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும். இது நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலாவோ ஸ்பூனோ யூஸ் பண்ணி மிக்சியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் நல்ல டால்கம் பவுடர் மாதிரி அரைங்க. கொஞ்சம் கூட நரப்பு இருக்கக்கூடாது. 6 நிமிஷம் ஆகுது. இப்போது கொக்கோ பவுடர் இப்படி இருக்குது. இன்னும் நீங்கள் நல்லாவே அரைக்கணும். இதெல்லாம் பத்தாது. இந்த சாக்லேட்டை நீங்கள் பால் பவுடரில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கு பால் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓட்ஸ் ட்ரிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஓட்ஸ்லேயும் நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் யூஸ் பண்ணலாம். ஓவர் நைட் சூக்குடு ஓட்ஸ் செய்யும் போதும் நீங்கள் இந்த சாக்லேட்டை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு, பன்னு, தோசையில், வேஃபிள்ஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பவுடர் ஆகிடுச்சு. டால்கம் பவுடர் கன்சிஸ்டன்சி வந்தோன்னே மெல்டட் பட்டர் ஆர் கீ ஆர் கோகோனட் ஆயில், வனஸ்பதி இல்லை நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு சாக்லேட்டில் இருக்கவே இருக்காது. நீங்கள் பயப்படாமல் ஊற்றி யூஸ் பண்ணுங்கள். நல்லா அரைங்க, விட்டு நல்லா அரைங்க. நீங்கள் இப்போது எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதை விட 1 ஸ்பூன் ஜாஸ்தியாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணி அரைக்க ஆரம்பிங்க. இப்படி தான் இருக்கும், கட்டியாக இருக்கும். பயப்படாமல் விடாமல் இன்னொரு 10 மினிட்ஸ் அரைங்க. டோட்டலாக நீங்கள் 20 மினிட்ஸ் அரைக்கிற மாதிரி இருக்கும். கிரைண்டர் இருந்தால் நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க தாராளமாக. ஆனால் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னோடய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணுறத விட மிக்ஸி நல்லாயிருக்கும். நான் 1/2 கப் கீ எடுத்ததுனால நான் 1 கப்பாக நான் கீயை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா 1/2 கப்பில் வரலை. ஸோ 1 கப்பில் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. ஸோ இப்படி வந்துருச்சுனாலே நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னும் நல்லா நம்ம அரைக்கணும். நீங்கள் ஃபேவரட்டான நட்ஸ் இருக்குன்னா அந்த நட்ஸில் இந்த சாக்லேட்ஸை நல்ல ஒரு ரவுண்டு மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் நட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா ஜஸ்ட் வெளியே வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு சாக்லேட் ரெடி ஆகிடும். நான் சிலிக்கானில் சாக்லேட் மோல்டு இருக்குது, அதில் பண்ணுவாங்க. பட் நான் ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ஐஸ் ட்ரேயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்கு ட்ரே இருந்தாலும் ஓகே, ஐஸ் ட்ரேயில் இருந்தாலும் ஓகே. நீங்கள் சிலிக்கான் மோல்டு இல்லைனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எதில் வேணால் தாராளமாக பண்ணலாம். இன்னொரு ஐடியா என்னென்னா, பேப்பர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அப்படியே கொட்டிட்டு பேப்பர் பிளேட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு சாக்லேட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரி மில்க் மாதிரி அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம செய்யலாம்.
அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே டைரி மில்கை வந்து மெல்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இது. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா மட்டும்தான் வரும். ஆக்சுவலி 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் வந்து இந்த மாதிரி அரைப்பாங்க ஃபேக்ட்ரியிலலாம். ஸோ நம்ம அவ்வளோ பண்ண முடியாதுங்கிறத நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போது இதை வந்து ஐஸ் ட்ரேயில் வந்து பண்ணிக்கலாம், ஸ்மூத்தாக வரும். சாக்லேட் யாருக்கு தாங்க பிடிக்காது? ஒரு சின்ன டிப்ஸ், கீ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். சாக்லேட்டோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட்டை நீங்கள் அதில் போட்டுருங்க. அவ்வளோதான், இதில் செட் ஆகிடும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye from Rameeza. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Thanks for watching.